நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்றால தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சரிகமபா சிவானியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரிகமபா சீனியர் சீசன் 5 இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அவங்களுடைய பேக் ஸ்டோரிலாம் கேட்கும் போது ரொம்பவே எமோஷ்னல் கனெக்ட் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியும். அது கூட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சேனல் டிஆர்பிக்காக இப்படியெல்லாம் பண்ணலாமான்ட்டு ஒரு சில சர்ச்சையோடைய ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு சர்ச்சை தான் இப்போ புதுசாக கிளம்பிருக்குன்னே சொல்லலாம். ஆல்ரெடி டைட்டில் வின் பண்ணவங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பா? என்ன இதெல்லாம் ஒரு நியாயமா? அப்போ திறமைசாலிக்கெலாம் எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? இவங்க அப்போ பித்தலாட்டம் ஆடுறாங்களா, போலியாக வேஷம் போடுறாங்களா? இது போலலாம் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு. அதுக்கு காரணம் இதில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கிற விபி அவர்கள் தான். ஆமாங்க, சிவானி அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்திங்கன்னா போரானே இந்த ஒரு பாடலை தான் பாடியிருப்பாங்க. அந்த பாடலை அவங்க பாடும்போது மியூசிக் இல்லாமலே அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் எல்லாருமே க்ரீன் சிக்னல் கொடுத்துருப்பாங்க. விபி சார் மட்டும் கொடுத்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் இவங்களை நீங்கள் ஒரு ஹம்மிங் ஒன்று பாடியிருப்பீங்க பேக் ஸ்டேஜில், அதை பாடி காட்டுங்களா அப்படின்ட்டு விபி சாரும் சொல்லியிருப்பார். அவங்க கன்னடத்தில் பாடின ஒரு மியூசிக்கு, அதுவும் ரொம்ப அழகான ஒரு ஹம்மிங்காக, ரொம்ப ஹை பிச்சில் இருக்கிற ஹம்மிங்காக அவங்க பாடியிருப்பாங்க. உடனே சீனி சார் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட அந்த க்ரீன் சிக்னலை கொடுப்பாங்க. இப்படி தான், அதாவது விபி சார் யாருன்னே தெரியாத மாதிரி அந்த இடத்துல நடந்திருப்பார். ஆனால் ஆல்ரெடி இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அண்ட் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றது இப்போ சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. ஆமாங்க, சிவானி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சீசனில் போயிருக்காங்க. அந்த சீசனில் டைட்டில் வின் பண்ணுற வரைக்கும் போயிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பாவும் வந்திருக்காங்க. அது எந்த ஷோன்னு பார்த்தீங்கன்னா சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 20 ஜி கன்னடத்தில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க ஆல்ரெடி ஒரு ப்ளேபேக் சிங்கர்ன்றதை இவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இன்ஸ்டாவுடைய ஐடியெல்லாம் பார்க்கும்போது, அதாவது இவங்க ப்ளேபேக் சிங்கர், மியூசிஷியன், அதுக்கப்புறம் பேண்டில் இருக்காங்க. ஸோ இது போல் விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க போட்டது மட்டும் இல்லாமல் இவங்களை யாருன்னே தெரியாத மாதிரி அவர் காட்டினதுக்கு முக்கிய காரணம் இவங்கள இந்த ஷோக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான். இந்த ஜி கன்னடத்தில் ஒளிபரப்பான சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 20 ஒன் ஆஃப் த ஜட்ஜாகவும் இருந்திருக்காரு விபி. அதனால தான் இவங்களை ரொம்ப நல்லா தெரியும். அவங்க பண்ணியிருந்த ஒரு சில கான்செப்டில் கூட விபி சார் வந்திருப்பார். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் கூட வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்பவே தெரிஞ்சவங்க, ஆனால் தெரியாத மாதிரி அந்த இடத்துல ஏன் அவர் நடந்துக்கிட்டாரு அப்படின்ற கேள்வி இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மற்றவங்களுக்கு தெரிஞ்ச ஜட்ஜஸ்க்கு ஃபேவரட்டான பர்சன்ஸ் எல்லாரையும் உள்ளே எடுத்தால் திறமையாக இருக்க பல பேரும் வெளியே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அப்போ எதுக்காக டிஆர்பிக்காக தானே இப்படிலாம் பண்ணுறாங்க? இது போல் சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா இங்கே திறமையாக இருக்கிற, இப்போ இவங்களுக்கும் திறமை இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனால் ஆல்ரெடி டைட்டில் வின் பண்ணவங்க, மற்ற மொழியில் டாப் லெவலில் இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க, அதுவும் இங்கே இருக்கிற திறமையாட்கள் கூட நிறைய போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம இந்த ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது தான் இப்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, விமர்சனத்துக்கும் உள்ளாக இருக்குது. ஸோ இவங்களை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. சிவானியோடைய ஃபுல் நேம் சிவானி நவீன். ஸோ இவங்களுடைய அப்பா நவீன் சந்திரகோபா. இவர் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் எம்சியாகவும் இருக்கார். இவங்க அப்பா கிட்ட தான் இவங்க சின்ன வயசுலேருந்து இந்த மியூசிக் பேண்ட்லலாம் இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே நிறைய ஸ்டேஜ் ஷோலாம் போயிருக்காங்க. இவங்க ஏப்ரல் 13 பிறந்திருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, ஸ்ரீஜானி நவீன். இதுதான் அவங்களுடைய சிஸ்டருடைய நேம். ஸோ சிஸ்டரும் இவங்களும் சேர்ந்து நிறைய வீடியோஸ், நிறைய ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக சிங்கிங்கையும் தாண்டி டான்ஸிங் வீடியோஸ்லாம் கூட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ் சாங்கான வாட்டர் பாக்கெட், இந்த சாங்குக்கு இவங்களுடைய பிரதர்ஸ் கூட சேர்ந்து தான் ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால தான் இந்த ஷோக்கு ரொம்ப தைரியமாக வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இவங்க அந்த ஷோலே இருக்கும்போது, அதாவது ஜி கன்னடத்தில் ஒளிபரப்பான சரிகமபால இருக்கும் போதே புனித் ராஜ்குமார் அவர்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய பிரதர் கூட இவங்களுக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. சித்ரா அம்மா கிட்டலாம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்படி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூடலாம் அப்போவே இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல்லுக்காக இவங்க ஒரு பாடலும் பாடியிருக்காங்க. அது எந்த பாடலுன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி டீமுக்காக தான் அந்த பாடலை பாடியிருப்பாங்க. நிறைய கான்சர்ட்லாம் போயிருக்காங்க. டெல்லி வேர்ல்டு ஸ்கூலில் ஆனுவல் டேக்காக செலிப்ரேஷனில் இவங்களும் ஒன் ஆஃப் த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க.
என்னதான் ஒரு பக்கம் சினிமா பாடல்கள்லாம் பாடியிருந்தாலும் டிவோஷனல் சாங்கும் இவங்க நிறைய பாடியிருக்காங்க கன்னடத்தில். அதில் ரொம்பவே ஃபேமஸான பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐகிரி நந்தினி. இந்த பாடல் இவங்களுடைய வாய்ஸில் ரொம்ப ரொம்ப வந்து தெய்வீகமாக இருக்கணுமே சொல்லலாம். மைசூர் தசரா ஈவெண்ட்லேயும் இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய வாய்ஸில் இன்னொரு பாடல் ரொம்ப ஃபேமஸ்னால் அது புட்டாக்கி பெங்கி. இந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஹிந்தி கூட இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க உடுப்பில் இருக்க ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னா அன்னதானம் அப்பப்போ கொடுத்துட்டு வராங்க. இவங்களுடைய ஃபேமிலியே ஒரு டிவோஷனல் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுடைய அப்பா அடிக்கடி மாலை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், மற்ற கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கும் போது ரொம்ப பாசிட்டிவ் வைப் தான் இருக்கும். எப்போவுமே வந்து அவங்களுடைய சித்தப்பா சித்தி, அவங்க பசங்க, அவங்க அண்ணன் பசங்க, இப்படி டோட்டலாகவே ஒரு கூட்டு குடும்பமாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்குது. இவங்க அந்த ஷோலேயே இவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கூடயே இருந்ததுனால இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் வாய்ப்புலாம் கிடச்சிது. ஆனால் ஆடிஷனில் இவங்களுக்கு வாய்ப்பு ஃபஸ்ட்டு மறுக்கப்பட்டது தமிழில். அதுக்கப்புறம் விபி அவர்களால் தான் இந்த வாய்ப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய சங்கீத குரு அப்படின்னா அது சங்கீதா அப்படின்ட்டு ஒரு மேம் தான் இருக்காங்களாம். இவங்கள இன்னொரு அம்மா அப்படின்னு நினச்சி தான் கூப்பிடுவாங்களாம். எப்போவுமே அம்மா தான் கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. என்ன தான் ஒரு பக்கம் பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தாலும் இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் லுக்கெலாம் பார்க்கும்போது ஒரு தெய்வீக கலாட்சம் தான் இருக்கும். குறிப்பாக இவங்க ஒரு ஓன் யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்ணுறாங்க, ஷிவானி நவீன் அஃபிஷியல் என்று. அதில் இவங்களுடைய ப்ளேபேக் சிங்கராக பாடின சில பாடல்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க கவர் சாங் பண்ண பாடல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ரிச்சான ஃபேமிலின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டும் இருக்காங்க, நிறைய பேரை வளர்த்து விட்டுட்டு வராங்க, நிறைய பேருக்கு இவங்க வந்து கோச்சராகவும் இருக்காங்க. இவங்க அப்பா வந்து நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க அப்பா பேண்டில் இருந்து தான் இவங்களும் வந்தாங்க, நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியே ஒரு மியூசிக் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களும் நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கியிருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்டேட் அவார்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸில் அவார்ட்ஸ், ஸோ இது போல் நிறைய அவார்ட் கூட இவங்க வாங்கியிருக்காங்க. இப்படி மிகப்பெரிய வந்து வேறு லெவலில் இருக்கிற ஒருத்தவங்களை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சங்கீதமே கற்றுக்காமல் சில பேர்லாம் வந்து பாடி இங்கே வந்து டாப் லெவலில் வராங்க. அவங்க கூட இவங்க போட்டி போடும்போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு காம்படிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக போட்டிகள் அந்த இடத்துல இருக்கணும். ஆனால் இங்கே போட்டியே இல்லாமல் இவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவங்க திறமையானவங்க இல்லை நம்ம சொல்லலை, திறமை அதிகமாக இருக்கிறவங்க தான். ஆனால் இந்த போட்டியில் இவங்களுக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.